நவம்பர் 4, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், உங்களை மறக்க மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். The Lord will never leave you, never forget you. ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். ஐசாயா chapter 44 verse 21. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகர் என்னிடத்தில் வந்து என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கும்போது ஞாபகம் இருக்கிறது, ஆனால் சரியாக யார் என்பது தெரியவில்லை என்று சொல்வேன். அவர்கள் தங்களை இன்னார் என்றும் இப்படிப்பட்ட நிகழ்விலே நான் உங்களை சந்தித்தேன் என்றும் அவர்கள் எனக்கு சொல்லும்போது ஆம், இப்பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது என்பேன். சில நேரங்களில் நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நம்மை மறந்துவிடும் போது வேதனை வருகிறது. அதுபோல நெருக்கங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் வரும்போது, தேவைகள் அதிகரிக்கும் போது நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் பதில் இல்லை என்ற நிலைமையில் மனம் சோர்வுற்று தேவன் என்னை கைவிட்டு விட்டார், என்னை மறந்தார் என்று புலம்புகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். நம்மை விட்டால் அவருக்கு யாரும் இல்லை. காரணம், அவர் நம் மீது அவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறார். I have made you. You are my servant, O Israel. I will not forget you. My dear brothers and sisters, many of them come to me and ask, do you remember me? When I hear that, I say yes, but I don't know who exactly. When they say I know them and I met you at such this event, I say yes, now I remember. Sometimes it hurts when those who benefit from us forget us. Like that we pray when there are close relationships, illness, problems, and when the needs increase. But when there was no answer, our heart was weary and God forsook me. We lament that he has forgotten me, but do not know what the word of God is. Even if a mother forgets you, I will not forget you. He has no one other than us. He loves us so much. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காணும்படியாக நீர் கொடுத்திருக்கிறதான சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் ஜீவனத்துக்காகவும் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா, கொடாகுடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் நீ தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே நீர் ஆண்டவரே எங்களை உருவாக்கி இருக்கிறீர். நீர் ஆண்டவரே எங்களை ஒருபோதும் மறக்க மாட்டீரப்பா. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னரே கர்த்தர் நீர் ஆண்டவரை எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை உருவாக்கி இருப்பதற்கு ஒரு சித்தம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை அப்பா நீர் என்ற வாழ்விலே ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்விலே நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரை அப்பா உம்மை மறப்பதில்லை ஆண்டவர். நீரும் ஆண்டவரை அவர்களை மறக்காதபடிக்கு அவர்களுக்கு ஆண்டவரே நீ செய்வேன் என்று சொல்லின வாக்கு தத்தங்கள் அப்பா, அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்பா நடைபெறும்படியாக நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அமை துதிக்கிறோம் அப்பா, அமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து இப்பொழுதும் ஜெபிக்கிறார்களோ, இவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அப்பா, என்னென்ன அற்புதங்கள் வேண்டுமோ அதை ஆண்டவரே அப்பாவுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் ஆண்டவரை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படியாக நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீ இந்த நாளில் நீ சொல்லும் அப்பா. அப்பா, நான் உன்னை நான் மறக்க மாட்டேன், நான் உண்மை மறக்க மாட்டேன், உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் தருவேன் என்று சொல்லி அப்பா இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நீர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய துயரங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீ எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நீர் மூட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் எவ்வளவுக்காகவும் ஆண்டவரை புலம்பாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு நினைத்திருக்கிறார். அவர் என்னை உருவாக்கி இருக்கிறார். அவர் என்னை மறக்க மாட்டார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்படியாக உடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படியாக அப்பா நீர் ஆண்டவரே அவர்களுக்கு அற்புதத்தை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக ஆண்டவர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை நீர்களுக்கு வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக ஆண்டவர் நீர் ஆண்டவரை கணவன் மனைவியுமாக ஆண்டவரை ஒன்றிணைந்து வாழும்படியாக இல்லறத்தை கட்டும்படியாக கிருபை தருவீராக, காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.